ஜில் மற்றும் ரெபெக்கா பொம்மைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜில்லுக்கு பிடித்த பார்வி உள்ளது, ஆனால் ரெபெக்காவுக்கு நவீனமான ப்ராட்ஸ் உள்ளது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது போதாது. அவர்கள் அங்கே எப்படி பொருந்துகிறார்கள்? ஓ, சண்டை தொடங்கியது. ஓ, அது போதாது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த பொம்மை வீட்டை உருவாக்குவேன். அது ஒரு சிறந்த யோசனை. ஜில், நான் என்ன பிராட்ஸ் ஜோர்ட் ஹஸ்பைட் வீடு பையன் போய்தான் ஸ்பிரிங் 26 பர்த்டே தொடங்குவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டேன், ஆனால் இது எப்படி ஒரு வீட்டாக மாறும் என்று எனக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறேன். வாவ், ரெபெக்கா, நீ எப்படி அதை செய்தாய்? எல்லாம் எளிது. நான் திட்டப்படி வேலை செய்கிறேன். சரி, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எனது முடிவாக தீர்மானிக்கிறேன். இது மேக்கப்பை விட கடினமாக இருக்கக்கூடாது. சரி, இது வேலை செய்தது. புசுவர் மற்றொன்று. இப்போது குறை வீட்டை அளவு கொள்ளலாம். ஓ, அவை ஒரே மாதிரி இருக்கின்றன. அது போதாது. நான் ஒரு பெரிய கூரையை கூட சேர்க்கிறேன். சின்னியாக இருக்கு. சோ இப்பொழுது நான் குறை தேங்களால் அலங்கரிக்கிறோம். முழு கூரையையும் ஓட்டவும். அருமை, எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. ரெபெக்காவும் ஏதோ நினைத்தாள். எனக்கும் ஒரு கூரை இருக்கிறது. அது ஊதா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தியது. ஹூரே ஹூம். சுவர்களுடன் என்ன செய்யலாம்? நான் நினைத்தேன், அவற்றை மூடியின் கீழ் ஊதாவாக வண்ணமிடுவோம். அற்புதம். இப்போது நான் தூவினால் அது கூரைக்கு பொருந்தும். ஆமாம், சரி. ஜில்லுக்கு கொஞ்சம் அதிகம். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. ஓ இல்லை, என் வீடு உள்ளே ஊதா நிறத்தில் உள்ளது, ஆனால் நான் எல்லாவற்றையும் இளஞ்சிவப்பு நிறமாக மாற்ற விரும்பினேன். பின்டூரா உலருவதற்கு முன் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வண்ணம் தீட்ட வேண்டும். அது வேலை செய்தது. என் வீடு அழகாக இருக்கிறது. வாவ். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, நான் கண்டுபிடிச்சு விட்டேன். எனக்கு ஒரு துருவி வேண்டும். ஆமாம், ஒரு ஜன்னல் செய்யலாம். ஹூரே, இது சிறப்பாக செய்தது. எதையும் கெடுக்காதீங்க. ரெபெக்காவும் இதையெல்லாம் பண்ணிட்டாரு. போறேன். அதுதான் ஓ, அப்படில கோரையில ஒரு பார்வி சின்னம் வைப்போம். இது பார்வி பொம்மை வீடு. என்னிடம் நிச்சயமாக சிறந்தது பிராட்ஸ் வீடு. என் 3 மாடி வீட்டின் அறைகளை நிரப்புவதுதான் மீதமுள்ளது. அருமை. வாவ், எனக்கு ஒரு அருமையான இளஞ்சிவப்பு வீடு கிடைத்தது. வாவ், நான் இதை மட்டும் கனவு கண்டேன். சரி, அறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்போம். நான் முதல் மாடியில் இருந்து தொடங்குகிறேன். இங்கே ஒரு அழகான இளஞ்சிவப்பு சோஃபா இருக்கும் மற்றும் நாம் வால்பேப்பரை ஒட்டுவோம். இப்போது இந்த மிருதுவான பாயை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது காபி மேசை, செடிகள் மற்றும் இதழ்கள் அதில். நிச்சயமாக புத்தக அலமாரியை மறக்காதீர்கள். மிகவும் வசதியான வாழும் அறை. என் பார்வை விருந்தினர்களை வரவேற்க போகிறாள். ரெபெக்கா என்ன யோசித்தாள்? ஒரு குளிர்ச்சியான சோபா உள்ளது. அது என் பிராட்ஸுக்கு பிடிக்கும். ஒரு கம்பளம் சேர்க்கவும். மேலும் நான் வெள்ளி வால்பேப்பர் ஒட்டினேன். காபி மேசை, கை நாற்காலிகள், இங்கே ஓய்வெடுக்க போயின்றது. இன்னும் என்ன சேர்க்கலாம்? ஆமாம், நான் இதை பற்றி நினைத்தேன். ஓர் ஓவியம் வரைவோம். அது என் ப்ராட்ஸ் உருவப்படமாக இருக்கும். சரி, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அலங்கரிப்போம். இங்கே யார் அதிபர் என்பதை அனைவரும் அறியட்டும். அது முழு நீலப்படமாக இருக்கிறது. எவ்வளவு குளிர். ஓ, ஜில், நீங்க இருக்கிறாய். என்ன நினைக்கிறாய்? லிவிங் ரூம்ல ஒரு பெரிய பியானோவை வைக்கிறேன். அவளும் பியானோ வாசிக்க முடியும். உட்காருங்க. பாருங்கள், ரெபெக்கா நிச்சயமாக பின்தங்கி இருக்கிறார். ஓ, அங்க என்ன இருக்கிறது? ஒரு பார்ட்டியா? ஜில், கவனமாக இரு. உண்மையான பார்ட்டி பெண் அடுத்த வீட்டுக்கு குடியேறியுள்ளார். இது பார்ட்டிகளுக்கான டிஸ்கோ பந்து மற்றும் இங்கே ஒரு காட்சி இருக்கும். இந்த மேடை பாருங்க. என் பிராட்ஸ்க்கு முழு ராக் இசைக்குள் இருக்கிறது. அவள் அடிக்கடி கச்சேரிகள் நடத்துகிறாள். பிராட்ஸுடன் சேர்ந்து நடனம் ஆடுவோம். யூஹூ, அசைவுகளை மீண்டும் செய்யுங்கள். Wow, Jill, Thursday various merchandise. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, 2வது மாடியில நான் ஒரு சமையலறை அமைக்க போகிறேன். ஆஹா, நான் சமையலறை செட்டை ஏற்கனவே தயாரித்து விட்டேன். அம்னேன் வால்பேப்பர் ஆர்டிவர் டான்ஸ். Member and Oliver Turnout Goal Area Mercall.
Pastorin Prods, Bringles, Sip Submanon Virus, as thinking or the Massey Gamam Bomb, Ali Bonanger, Orange, Amanarua, Citron Dicks, I know where you're put Maybe read it to make it an art colleague or a matrala kalam. I just hear say my PRs is getting interesting jet into Sulfur, Salame. டோலா மற்றும் சிப்ஸ் அறுக்கின்றன. அருமை. சரி ரெபெக்கா, நீங்களும் பிராட்ஸும் வாழ்க்கையை முழுமையாக வாழ எப்படி என்று தெரிஞ்சிருக்கிறீர்களா? ஆம், உங்களுக்கு தெரியும். ஜில் தனது பார்பிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம். நான் கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்ய போகிறேன். ஓ இல்ல, அது ரெபெக்காவின் விட மோசமாக இருக்க முடியாது. இந்த பார்பிக்டோ ஃபாமிட் Petit Orvor's guy. Ongi K-Girl, Muffins, Soldier of Reason Worrying. Barbie Magursi அடைவார். ஓ, பலவிதமான இனிப்புகள் மற்றும் இனிமையானவை. ஒற்றை நாங்கள் ஜன்னல்களில் மேலும் திரைகள் வைப்போம் வசதிக்காக. ஒரு மேசை, ஒரு நாற்காலி, காபி அண்ட் இனிபேர்ஸ் நிச்சயமாக. இது என் பார்வையின் பூனைக்கான வீடு ஆகும். நாங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் உணவு வைப்போம். இதோ பாருங்கள், அது கிளியோ. ஓ, உங்கள் பார்வைக்கு ஒரு செல்லப்பிராணி இருப்பதை நாங்கள் அறியவில்லை. அது சிறந்தது. ஒரு மிருதுவான பூனை. நீங்கள் உண்மையில் ஒரு முழு கஃபே செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு ருசிக்கும் உணவு உள்ளது. நீங்கள் இரண்டாவது மாடியை மிகவும் விரைவாக கையாண்டீர்கள். பெண்களே, இரு சமையலறைகளும் அற்புதமாக இருக்கின்றன. நெருக்கமாக பார்ப்போம். கருத்துக்களில் எழுதுங்கள். உங்களுக்கு பிராட்ஸ் அல்லது பார்பி எது பிடிக்கிறது? அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். திட்டங்களில் 3வது மாடி அடங்கும். ஓ, அங்கே நான் ஒரு படுக்கை அறை வைத்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான படுக்கை உள்ளது. அது பிராட்ஸ் படுக்கையை விட சிறந்ததல்ல. பாபியின் படுக்கை அறை இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் இங்கே இளஞ்சிவப்பு படுக்கையை வைக்கிறோம். அழகான தலையணைகளை சேர்க்கிறோம். இது மென்மையானதும் இனிமையானதுமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசையை அமைப்போம். இதுதான் என் பார்பி தினமும் மேக்கப் செய்யும் இடம். உன்னை பற்றி என்ன ரெபெக்கா? அழகான தலையணைகளுடன் தொடங்குவோம். அவை பெரிய உதடுகளின் வடிவத்தில் உள்ளன. ஒரு நட்சத்திர வடிவமான கம்பளம். நிச்சயமாக இங்கே ஒரு அலமாரி வைப்போம். அதில் என் பிராட்ஸ் அழகு சாதனங்களை வைப்போம் மற்றும் ஒரு கண்ணாடியை தொங்க விடுவோம். ஜில், நீ என்ன சொல்ற? அவள் அதை பார்த்ததே இல்லை. சரி, ஆனால் அவள் இதில் ஆர்வம் காட்டுவாள். எனக்கு ஆர்வம் இல்லை. நான் பார்பி அறையை பற்றி யோசிக்கிறேன். எனவே இங்கே ஒரு அலமாரி அமைக்க வேண்டும் என்று யோசித்தேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு அலமாரி இருக்கும். நான் அலமாரிகளை அமைத்து ஆடைகளை ஒழுங்குபடுத்துவேன். என் பார்பிக்கு பல உடைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் தேவை. இங்கே கைப்பைகள் வைக்க ஒரு இடம். அழகாக இருக்கிறது. படுக்கையறை பார்பிக்கு தயாராக உள்ளது. இங்கே ஒரு ஆடைகள் கம்பி வைப்போம். கீழே அப்படியே காலணிகளை வைப்போம். மேலும் புதிய உடையை தேர்வு செய்யும் போது ஓய்வெடுக்க ஒரு நாற்காலி வைப்போம். முடிந்தது. அருமையாகவே படுக்கை அறைகள் அமைந்துள்ளன. ஜில் கூட ஒரு மாலையை தொங்கவிட்டார். ரெபெக்கா, அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய்? நானும் அதை பற்றி சிந்தித்து விட்டேன். இங்கே ஒரு பாரம்பரிய ஜன்னல் வேண்டும். கீழே ஒரு ஸ்லைடு இருக்கு. அது எப்படி இருக்கிறது? அது எனது பார்வைக்கு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. எதற்காக? சரிவு நேராக குளத்திற்கு செல்கிறது. அங்கே காக்டெயில்கள் மற்றும் காற்று நிரப்பும் வட்டம் உள்ளன. ஓ, அந்த யோசனை உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி, அது போதாது. நானும் ஸ்லைடு செய்வேன். கீழே ஒரு நீச்சல் குளம் இருக்கும், ஆனால் அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அங்கே ஒரு ஃபார்காலை வைக்கிறோம். தி ஃபிளமிங்கோ வெர்பியரிங்க பிஃப்ரேப் முஷ்ரிகோத் பினாமு சேஸ் ஆல்ஃபோக்கி டொராஃபில் பிரின்ஷிடர் நீரை பண்ணீங்க. எனக்கு நினைக்கிறது ஜில், உனக்கு புதுப்பிக்க நேரம் வந்துவிட்டது. நீ என்ன செய்த? என் மேக்கப் மற்றும் முடி அலங்காரம். நானும் உங்கள் மேல் ஊற்றலாம். நீங்கள் உறுதியாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். சரி, உங்கள் வீடுகளை நெருக்கமாக பார்ப்போம். ரெபெக்காவுடன் தொடங்குவோம். அவரது பிராட்ஸ் வீடு ஸ்டைலிஷ், ஃபேஷனபிள் மற்றும் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அதை பிரமாதமாக செய்தீர்கள். ஆனால் ஜில் உருவாக்கிய பார்பி வீடு மிகவும் மென்மையான, அழகான மற்றும் இனிமையானதாக இருக்கிறது. நாம் எங்க இருக்கிறோம்? இங்கிருந்து எவ்வாறு வெளியேறுவது? ஆஹா, இங்கு மிகவும் பல பூட்டுகள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் சிக்கி இருக்கிறோம். இது மிகவும் கெட்டதாக இருக்கிறது. காத்திருங்கள், அமைதியாக இருங்கள். சரி, போகலாம். 3 நப்ஸ் கிட்டில். They're now and Kytrium window. They're dead. வாவ், முழு பைல் ஸ்கிட்டில்ஸ்.
இது மிகவும் வண்ணமயமாகவும் ஆர்வமூட்டுவதாகவும் உள்ளது. ஆ, என்ன? ஓ, நான் தயாராக இருக்கிறேன். நம்மிடம் இன்பமான ஏதோ கிடைக்கட்டும். தயவு செய்து. அது வெறுக்கத்தக்கது. மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது. என் முடியில் ஏதோ சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, இந்த அறையின் விசையா? ஹூ, அல்லது அது ஒரு பூட்டு வேலை செய்யுமா? நீ எங்கே சென்றாயா? கூடிய விரைவில் வரு. ஏய், முதல் பூட்டு தயாராகிவிட்டது. நீ? ஓ, சரி, புதிய சவால். சரி, புதன் முதல் துவங்கு. ஆமா, சரி, முயற்சி பண்ண போறேன். ஐயோ, கேவலமா இருக்கும். அப்படியா? அது நல்லா இருக்கின்றது. ஓ, ஆம், அதுவே முடிவு. நானும் அதில் சேர விரும்புகிறேன். சரியாக இருக்கு. ஓ, உன்னிடம் எல்லாம் இருக்கிறதா? சரி, நான் என்னை மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி, சவாலுக்காக நான் இதை முடிக்கணும். எனக்கு அதை செய்யலாம். ஓ, கீ கிடைத்து விட்டது. ஏய், நாங்கள் இரண்டாவது பூட்டை திறக்கப் போகிறோம். சரி, நான் செய்கிறேன். ஆடுங்கள். சரி, நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். நீயே தொடங்குகிறாய். முடியாது. அவரும் போர் தொடங்கலாமா? வாங்க போகலாம். நல்லா நல்லா நல்லா. அதுல என்ன இருக்குது? ஒரு கம்மி கரடி. நான் இதை எளிதாக சமாளிக்க முடியும். நாம் நாம் நாம். ஆம், நல்லதே. என்னவென்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் கேமரா. நான் முயற்சி செய்ய போகிறேன். அடா, நீங்க கம்மியான சாக்லேட்டா மாத்திட்டீங்க. புதன்கிழமை எனக்கு ஒரு துண்டு கொடுத்துடு. புதன்கிழமை. என்ன அற்புதம். ஓ, இது மிகவும் நல்லது. ருசிக்கிறது. ஏம், அதுதான் கேமரா. நான் உங்களை படம் எடுத்துக்கொள்ளவா? ஓ, சரி, நான் அதை திறக்கிறேன். கோழிக்கால், அது அருவருப்பு. அவர்களின் படம் எடுக்க விடு. இப்போது அது சுவையாக தோன்றுகிறது. சாப்பாடு ருசித்து சாப்பிடுங்கள். ஓ, இவை சுவையாக இருக்கின்றன. நான் இப்போதே கடைசி சாக்லேட் சந்ததியை எல்லாம் சாப்பிட போகிறேன். அங்கே திறவுகோல் இருக்கிறது. நாங்கள் செய்தோம். இது சோடுகிறது. நன்றாக செய்தாய், வென்ஸ்டே. ஆணையை பற்றி என்ன இருக்குது என்கிறதை தெரிந்து கொள்ள போறேன். நிறுத்துங்கள். அன்மம், நெளிவுள்ள மற்றும் அருவருக்கத்தக்க. ஒரு விஷயமும் இல்லை. நீங்க போங்க. ஓ, ஆம், இதை செய்யலாம். அது நீங்கள் அதில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். ஆம். ஓ, இல்லை, ஊசி போன்ற ஒன்று மற்றும் பச்சை முகக்கழிவு போல. அந்த எண்கள் என்ன? அது தெளிவாக இருக்கிறது. அப்படியே கடவுச்சொல். அது திறக்கப்படுகிறது. அடுத்தது. எனக்கு காட்சியிலே எதுவும் தெரியவில்லை. நீங்க எங்கே இருக்கீங்க? அது நல்லதுதான். மறைமுகமாக குடிக்கும் பழக்கம் சம்பந்தப்பட்டது. இத பண்ணலாம். சரி, நீ முதல்ல பண்ணு. சரி. இது அருவருக்கானது. ஆனால் நான் இதை முடிக்க வேண்டியிருக்கும். சரி, இத பண்ணலாம். இது முடிந்தது. எனக்கு சரியாக இல்லை. பார்ப்போம். அது நல்லது. அது கோக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் என்று தெரியும். 2 மெண்டோஸ்களை பாட்டிலில் வைத்து விடலாம். ஹே,
எழுந்திரு. ஆக்கு, நான் கவனம் எடுத்து விட்டேன். என்னுடைய குடிநீர் ருசிக்க நேரம். ஓ ஓ, என்ன நடக்கிறது? என்னோ தரித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது ஒரு திறவுகோல். வெண்டி, என்னை பற்றி என்ன? ஆஹா, நீ என்னை காத்திருக்கவே இல்ல. சரி, இதை போல செய்வோம். முடிந்து விட்டது. சரி, 3, 2, 1 அடுத்த சவால். அத உள்ள என்ன இருக்கு? இல்லை இல்லை இல்லை, பிலா பிலா பிலா. நான் முதலில் போகவில்லை. சரி, நான் அதை என்னால் செய்கிறேன். தொடுவதற்கு மிக நல்லது. உடலை மாவு, எவ்வளவு கோளாறு. இதை எடுத்துட்டு வைக்கிறேன். என்ன குறும்பு. சரி, நான் சாதிக்க முயற்சிக்கிறேன். ஏய், நான் என்ன கண்டுபிடித்தேன் பாரு. ஓ, நீ மிகவும் நன்றாக இருக்கிறாய். வெட்னஸ்டே, அதுதான் கடவுச்சொல். அருவருப்பாக இருக்கிறது. செல்லலாம். மற்றும் சிறந்தது இன்னும் ஒன்று உள்ளது. இது நான் முன்பு பார்த்தது கிடையாது. சுவாரஸ்யமாக உள்ளது. அதுதான் அவளுக்கு தேவையானது. நோக் நோக். அங்கே யார்? அதற்குள் என்ன இருக்கிறது? ஓ வருடி, அதை பார்த்தால் பயமாக இருக்கிறதே. சரி, இது திறப்போம். வாவ், இது வெஃபில்ஸ். மிக அழகாக உள்ளது. சரி, இப்போது ஒன்சரா. அதுல என்ன இருக்கிறது? ஓ இல்ல, உள்ள என்ன இருக்குது? அக்கறை. ஆயிட்டே. பயமா? ஓ, இது மிகவும் கெட்டமாக உணர்கிறது. சரி, எழுந்திருவோம். அதில் என்ன உள்ளது? ஒரு சாவி. நாங்கள் சாதித்து விட்டோம். இது கடைசி, இது கடைசி. அதை விரைவாக திறப்போம். என்ன நடக்கிறது? நான் நல்ல ஜம்ப் எடுக்கவில்லை. நல்ல வேலை. டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம். என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்துவிட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ், எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். பெருமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்தெழுத்தை சேர்க்க வீச்சம் போலை மாந்த இழுக்கு. அப்படியா பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு. எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சீருக்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது.
மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம் பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை, இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது, ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்ஐ திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது, அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். அதை வெளியே தள்ளி விடுவோம். இல்ல பாட்டி, இல்ல என்னை தொடு. பேயாதாது.
ஏய், நான் முடிச்சிட்டேன். நான் கோக் பானை சுவை கொண்ட ஜெல்லியில இருக்கிறேன். நீ செய்யவா? இது ரொம்ப எளிது. சமையல் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கோக் வேணும். முதலில் அதை நீக்கிடுங்க. ஓ, இது ரொம்ப நண்டு. அருமை. சூடாக இருக்கிறதா? ஓப்ஸ், சூடு. மன்னிச்சு சொல்லுங்க நண்பர்களே. இது வருதுடா. இல்ல மைக். ஓ, மன்னிச்சு. ஓப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டேன். இப்போ நஸ்கண்டீஸ் பாட்டிலில் வைக்கணும். சந்திக்கிறேன். மற்றும் இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சோள சர்க்கரையை தேவைப்படுகிறது. எமிலி அதை மாட்டும் விரும்பினாள் போல. அவள் நிச்சயம் இதை பிடிக்கும். எனக்கு அது தேவையில்லை. அசுத்தம். ஆப்ஸ், மன்னிக்கவும். பாட்டிலை மூடுகிறேன் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். நல்லாக கலந்து விடுகிறேன். அவன் என்னை பிடித்தான். நல்லா மாறிட்டது. பமேலா அதை விரும்புவா. இல்ல, நான் பாட்டிலில் போறேன். வாங்க, நான் விழுந்துட்டேன், ஆனால் நல்லா இருக்கேன். நன்றி. ஹோலி மோலி, எவ்வளவு குளிர்! ஓ, இந்த ஜொலி வித்தியாசமாக தோன்றுகிறது. நான் என்ன உருவாக்க முடியும்? தேன் கொண்டு ஜெல்லி செய்ய வேண்டும். ஆனால் என்னிடம் இல்லை. என் தேனீக்கள் நிறைய தேன் தயாரித்தன என்று எனக்கு தெரியும். அவை சில கொடுக்க குறிப்பிடவில்லை. அப்படியே தேனி வீடு இருக்கிறது. வணக்கம் என் காதுகளே. ஓ, என் தலையின் மேல் பறக்கும் நிறுத்துங்கள். உங்களிடமிருந்து கொஞ்சம் தேன் எடுக்க வந்திருக்கிறேன். பண்ணலாமா? அருமை. எனக்கு நல்லா போதும். நானும் வந்து விட்டேன். இன்னொரு எலும்புபன் மதுமழனுடன். ஓ இல்லை, இங்கு மிகவும் தேனீக்கள். பாட்டி, நான் இதோட ஒரு சாட்டியால் சில தேனை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். மிக அருமையாக உள்ளது. நேராக பாட்டிலுக்குள்ள அவ்வளவு ஆசையா யார் கத்துறது? என்ன நடக்குது? சாப்பிடலாம். நான் அமைதியை உடன் கொண்டு வந்தேன் நண்பா. அது பரவாயில்லை. இப்போது அமைதியும் உள்ளது. நான் ஏற்கனவே தேனுடன் பாட்டிலை நிரப்பிவிட்டேன். நாம் அதை மூடி எல்லாவற்றையும் பனி அறைக்கு அனுப்பலாம். அதை இப்போது விடு. நிச்சயமாக எனக்கு ஓரளவு சூப்பர் சிறந்த வாத்து. யோசனை உள்ளது. நான் கோக் எடுத்து அதிலிருந்தே ஜெல்லி செய்வேன். போல்கா சேர்த்தல். எப்படி? கோலா, சில மர்மலேடுகள் மற்றும் சில கட் அங்கம். இது சுவையுடன் அழகாகவும் இருக்கும். விஸ்பரிங்க. இப்போது நாம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். கலக்கிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒரு காலியான கோகா கோலா பாட்டிலில் ஊற்றுகிறோம். ஆஹா, எவ்வளவு அழகான பொன்ஜெல்லி! பிளவுல நீக்குவது அதுவும் சூப்பர். இல்ல மைக், இது கொடுமை. இப்போ இது எல்லாம் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. சில திரவ நைட்ரஜன் இது எல்லாவற்றையும் மிக வேகமாக உறையச் செய்கிறது. இதை காண்க. இது அழகானது. சமையல்காரரே, நான் என் தேனி பாகு பரிமாற்றத்தை மறந்தே விட்டேன். மேலானதா? ஆம், இது கொஞ்சம் அழகாக குளிராக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். சிறப்பு. நான் இப்போதே இந்த ஜெல்லியை முயற்சிக்க போகிறேன். மிகவும் பார்ப்பதற்கு ரசிப்பாக இருக்கிறது மற்றும் இது ஒரு பியர் பாட்டிலில். அருமை. இதோ ஒன்று மந்திரமுள் நிறைந்துள்ளது போல. கடவுள், அது நிஜமா தங்கம்? அதை எனக்கு முயற்சி செய்ய வேண்டும். வாவ், அது கோகா கோலா மாதிரி சுவைக்கிறது. அதுதான் எனக்கு வேண்டும். வாவ், சூப்பர். இது நட்ஸ் இனிப்பு ஜெல்லி. இது மிகவும் சுவையாக இருக்கும். எனக்கு நன்மதிப்பு. இது அமேசிங் உணவு. என் நாக்கை விழுங்க போகிறேன். என்ன முதுகெலும்புடன். அருமை. ஓ பாட்டி, வழியை மறைக்காதே. இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன். அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். அதை எனக்கு தயார் செய், தயவு செய்து. நான் காத்திருக்கிறேன். அது எளிது.
நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன். பாண்டாவின் வடிவில் சிறிய பன் கேக்குகள் செய்ய வேண்டும். அவை வண்ணமயமான, சிறிய, அழகாக இருக்கும். பாட்டி, கவலைப்படாதே. நான் இங்கே அதை இருக்கின்றேன். நீ எட்ட ஒரு முடியாது. யோசனை எனக்கு தோன்றியது. நான் மிக போன்ற பன்கேக்குகள் செய்வேன். எமிலியுடன் சேர்ந்து நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம். நான் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு பன்கேக் வரையறுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கும். கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது. இது வேலை செய்கிறது. என் பேன் கேக் எமிலி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி அடைவார். சில விவரங்கள். வாவ், எல்லாவற்றையும் திருப்புவோம். இது முழுமையாக முடிவாகிவிட்டது. பாட்டி, என்ன? எனது காய்கறி தோட்டத்தில் இருந்து சீஸ், சில கேரட் மற்றும் சில நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். என்ன? ஓ ஜீஸ், ஓதுடா தோட்டம். ஓ, அதுவும் அருமை. எல்லாவற்றையும் நான் கோதுமை தட்டு செய்ய போகிறேன். செகண்ட், இது மாவு மற்றும் இந்த முட்டைகள் சேர்க்கவும். இச்சொல்லியது பால். கண்டிப்பாக அதை பின்னர் அனைத்தையும் ஒரு விசிறி உதவியுடன் கலக்க வேண்டும். நாம்பலம் வந்து விட்டோம். அற்புதமான மாவு. அதை பொரியிலே வைக்கவும் மற்றும் அவற்றை போடவும். நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. உனக்கு என்ன ஆச்சு? நீ அழிச்சு பார்க்க விரும்புறியா? அருவருப்பு. எல்லாத்தையும் தட்டுல வைங்க. கொஞ்சம் புளிப்பு கிரீம். ரொம்ப சுவையா இருக்குது. மேலே கொஞ்சம் கிரீம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எமிலி குழந்தைக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. அவதரிக்கும்படி பேரத்தில் இருந்து என் மினி டேசைகளை எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ட்ராபெரி ஜாம் அதிசயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊற்றுகிறேன். எமிலி, தெரிந்த வா, சமையல் கலைஞன். நாங்கள் தயார். ஓ, பான்கேக்குகள் தயார். ஏராளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பன்கேக்கள். நல்ல நாடாக தெரிகிறது. ஒன்னு சாப்பிடுவோமா? சுவையாக உள்ளது. இங்கு இன்னும் என்ன இருக்கு? வாங்க போகலாம். வசந்த கால கேக் அற்புதமாக சுவையுடனானது. மைக், இது மிகவும் நல்லது. யாஹூ, நான் மீண்டும் வென்றேன். நன்றி தங்கை. இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று. காத்திருக்கிறேன். ஊஃபக், இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி, வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா? நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடெல்லா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பன்னின் மீது நுடெல்லாவை பிரப்பி சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இன்னும் நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு. இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். வருகிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத. நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். மெலோசிங்க, பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே, மை. எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்கச் செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன். கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே. லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே,
நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர்! சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம். கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள். அதை பன்னால் மூடுவது. இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது, ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி உருக வைக்க முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை, ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி. என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்வ் கார்டிய செய்றோம். இன்னொரு பண்றானி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை பெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். பரிது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? நான் குறைந்த பக்கம் செய்கிறேன். இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம்பாச்சி. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நல்லா இருக்க போட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ், நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள்.
ஆமா பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் Sorry. அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல் பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா, நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ், பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள், அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும். ஓ, வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. சரி, உன் கையில என்ன இருக்கு கண்ணே? சரி, இந்த முறை நீ எனக்கு சுட சாண்ட்விச் தயாரிக்கணும். ருசியானதாக இருக்கணும், தயவு செய்து. சரி, அது எளிது. நன்றி. Narganator, so 20% Vesperspirin. Renisari, we were under a ricture. ஆமா, சரியாக உள்ளது. இந்த இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சன. ஓ, என்ன அதுவா ஷேன்? ஆமாம், நான் இந்த அழகான சேவல் அச்சுகளை கொண்டு வெவ்வேறு நிறங்களில் உள்ள ரொட்டியை வெட்ட வேண்டியிருக்கிறது. ஓ, அது அழகாக இல்லையா? சரி, மேலே கொஞ்சம் கிரீம் பயன்படுத்தி விடுகிறேன். ஏய், Andres Bobby's burger. Kramfav Vacho. பச்சை. Doris Carter Mouth. அப்படியா? சரியாக இருந்துச்சு. உனக்கு புளிப்பழம் வேண்டுமா ஹனி? வேண்டாம். சரி, நிறமுள்ள ரொட்டியும் பயணப்படுத்த போகிறேன். ஆனால் அதில் சாக்லேட் ஊற்றுவேன். சற்றே கிரீம். ஓ ஆம், சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கும். இதன் மீது நான் சாலட் ஊற்றுவேன். நான் இதை விரும்புகிறேன். இங்கே ஹாரிபோ சாலட் இருக்கிறது. நான் கேப் உருவாக்குறேன். அற்றதும் உனது. எனது சாண்ட்விச் தயார். பாருங்கள் சரா. ஆ ஆ, எவ்வளவு அழகாக உள்ளது. சாத்தியம் மகளே. ஆ, அது என்ன? Seas, higher, sausage, orange, or Sit. We just work. Gear. Likely. நன்றி. Mar, moon sausage. Kuri, I'm sure we're surviving. Off பூர்த்தி பண்ணிட்டேன். சமாதானம். போங்க. வாவ், என்ன ஒரு நீண்ட சாண்ட்விச். கலக்கல். நீங்களே உங்களை சாதிச்சிட்டீங்களே சமையல்காரர். சரி, அது என்ன? சின்னதாவே முதல்ல நான் முயற்சி செய்கிறேன். இந்த அழகான சிட்டுக்குருவிகளை பாருங்கள். கிரீமி மற்றும் பழசுவை எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசி. இன்னொரு நிறமுடைய சாண்ட்விச்சை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இது சாக்லேட் மற்றும் மாம்பழ ஜெல்லியுடன் மிகவும் நல்லது. இரண்டும் மிகவும் இனிப்பு. ஆனால் இந்த பெரிய சாண்ட்விச்சை அலமாரியிலிருந்து முயற்சிப்பேன். வாவ், விடை பெறலாம். ஆமாம், சுவையானது. என்னைக்கு வேண்டியதையெல்லாம் இருக்கிறது. சாசேஜ், சீஸ், தக்காளி மற்றும் வெள்ளரி ரொம்பவும் குளிர்ந்துள்ளது. இதுவே வெற்றி பெறுவது. உண்மையா? நான் ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கிறேன். என்ன அருளிடை. நன்றி. சரி, பார்க்கலாம். இந்த முறை நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். அதேதானா?
பிரச்சனை இல்லை, நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களை ஓரளவு பிரகாசமாக காட்டிக்கொள்கிறேன். நான் படையல் பொறி. நான் இங்கே பொன் மஞ்சளை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இதோ. ஓ, என்ன இவ்வளவு பிரகாசமாக மினுமினுக்கிறது? நான் குருடாய்த்தான் இருக்கிறேன். ஓ, என்னுடைய கலவை பொதி எங்கே? ஓ, இதோ இங்கே இருக்கு. கொஞ்சம் தக்காளி போடலாம். தேநீர், இப்போது சில எலுமிச்சங்கள், ப்ரோகலி, அத்தனைதும் கலந்து விடு. அன்று மனம் எதுவும் இல்லை. அதை சிலை வடிவுகளில் ஊற்றுகிறேன். சரி, சரியானது. இப்போது அதை உறைய வைத்தாக வேண்டும். அதை பேயாது எப்படி? பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். இங்கே இந்த ஃப்ரீசர் ஸ்ப்ரே இருக்கிறது. ஆஹா, நன்றி சிறிய அழகே. சரி, இப்போது எனக்கு இது வேண்டும். ஐஸ்கிரீம் கோனுக்காக அதில் ஒரு துளை செய்ய வேண்டும். சிறப்பு. ஓ, என்ன ஒரு ஆரோக்கியமான இட்லி. எல்லா நிறங்களும் இங்கே உள்ளன. இது ஒரு போக்குவரத்து விளக்கை போல் தெரிகிறது. ஆமாம், நீங்க சரிதான். There's moss. Sarah, increase your pure strawberry ice creams இருக்கு. நேரத்தை பாருங்க. தோ இந்த பொற்கோன். அரை கட்டி சிலவற்றை ஊற்ற. கண்டிப்பாக காசு சிரப் கொஞ்சம் ஊற்றலாம். ஆஹா, போய்லா சீரானது. இது சிறந்தது, ஏனென்றால் இது ஆரோக்கியமானது. சமையலர் இது சம்மதிக்க வேண்டும். அது ரொம்ப சுவையாக இருக்குது. நீ ஏற்கனவே முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வண்டிகளுக்கு சாக்லேட் பூசி மேல் பால் ஊத்துறேன். ஆமாம், இந்த வாளி ஐஸ்கிரீமுக்கு தகுந்த அளவுதான். சரி, இப்போ பால் பகுதி. ஆமா, சரி. மிஸ்டர், it was like for your chocolate. இது எல்லாத்தையும் கலந்து விடலாம். ஆம், எல்லாற்றையும் உயர்த்தவும். பெர்ஃபெக்ட். இனி என் பெரிய ஐஸ் பாப் தயார். இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன் அக்கா. சுவை உணருங்கள். என்ன ஒரு பெரிய ஐஸ்கிரீம். இது என்ன மாதிரி விசித்திரமான ஐஸ்கிரீம். சரி, அளவுக்கு பார்க்கின்றேன். அது என்ன, தக்காளிங்கிறீர்களா? ஆஸ், அவை ஐஸ்கிரீமை ஒத்து வராது. வாவ், சரி, நானும் இந்த தங்க கூனை முயற்சிக்கிறேன். ரொம்ப ருசியா இருக்குது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, இப்போ நான் இந்த பெரிய ஐஸ்கிரீமை சறுக்கி பார்ப்பேன். ஆஹா, இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஆனால் இது மகிழ்ச்சி அளிக்கும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், பெரிய ஐஸ்கிரீம் வெற்றி பெற்றது. நான் வென்றேனா? ஊரே! ஆக்சைட்! 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 அது சாத்தியமா? நான் அதை நீங்க தயாரா? உங்கள் முதல் பரிசு இந்த சாக்லேட் ஃபவுண்டன் இருக்கும். அதை பெற நீங்க அதை உலர விடணும். அதுதான் நீங்க பெறணும். என் கடிகாரம் எங்க? ஓ, இதோ. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது. போலாம். இந்த வாழ்க்கையில என் பழுப்பு நிறம் இல்லை. அவயோட மீயா இருக்கிறா. நான் அவரை சந்திச்சால கடன் வாங்கினா அவளுக்கு பிரச்சனையா இருக்காது. நிறுத்து, அத பற்றி கூட நினையாத. லாப பேதம். என்ன சனசி கிடைச்சிச்சு. இருங்க, நீங்க ஓவியம் தான் பண்ணணும்னா ஏன் சாக்லேட் போன்றதை பயன்படுத்தணும்? நிஜமான சாக்லேட் தான் பயன்படுத்தலாமே. முடிவு என்னை கொண்டு அது பிரமாதமாக தோன்றுகிறது. ஏஹ, ஃப்ரெண்ட்ஸ், டுடியோ ஒர்க்கிக்கு போவோம்.
அந்த பர்சனை தர்ட் பாஸ்டில் இன்ஸ்பிரேஷன் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டாக இருக்கும் பட் ஆல்மோஸ்ட் நீ எண்ணெயில் சாக்லேட்டை சுவைக்கணும் அந்த சுவை எவ்வளோ அருமையானது. ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு. ஓ இறுதியாக இருந்த சாக்லேட் இல்ல ஏதாவது இருக்கிறதா? இருகால்னு நம்புறேன். அவ்வளவு இல்லையே. நல்லா இருக்கு பாரு சூசி. அவங்களுக்கு அந்த நிறத்தை எங்கே இருந்து கிடைச்சது எனக்கு தெரியாது. ஆனால் என் வரைபடம் அந்த நிறம் இல்லாமலே சிறந்தது ஆகும் என்றேன். ஏதையா காணவில்லை. நாம் இன்னும் முயற்சி செய்யணும். ஆஹா ஆம் இது அற்புதமா மாறியது. என்ன செம்ம கெட்டவன் நான். இப்போது சாக்லேட் ஊற்று கண்டிப்பா என் வசமா இருக்கும். மியா சூழல் சயின்ஸ் போயிட் ஸ்டால் அவள் ஸ்ரீஸ் அவளுடைய ஓவியத்தை அவிழ்க்க நேரம் வந்துருச்சு. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அதுவே போட்டி என்பதான். பெண்களே உங்கள் நேரமும் முடிந்து விட்டது. ஓவியங்களை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது? என் வரைபடத்திற்கு இதை யார் செய்தார்? உனக்கே லாஜா இல்லையா? பிபி நீங்கள் நேரத்தை மிகச்சிறப்பாக கூறியுள்ளீர்கள். ஆனால் மன வருந்துகிறேன், இந்த வேலை சாக்லேட் நீரூற்றாக தெரியவில்லை. சூசி உங்க வேலை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ஆனால் அதை சொல்வதற்கே மேலும் ஒன்றுமில்லை. ஆனால் மியாவின் வேலை அழகாக உள்ளது. எனது வீட்டுக்கு வந்து நீரூற்றில் இருந்து சாக்லேட் சுவைக்கும்படி தாங்கள் வரவேற்கப்படுகிறார். பொறாமைப்படுங்கள். நீரூற்று எனக்கே. ஆம். ஓ நான் ஓடுகிறேன். இறுதியாக மிகவும் நன்றி. இது எப்படி நடந்தது? ஓ ஆனால் மாறுபாட்டேது. இதனால் சாக்லேட் மேயாசமாவதில்லை. மியா நீர் முழுவதும் சென்று விட்டீர்கள். வாவ் இந்த நிறங்கள் எவ்வளவோ தனித்துவமாக இருக்கின்றன. என்ன என்ன உனக்கு என்ன ஆச்சு? நான் இப்போதெல்லாம் இதை செய்வதற்கே விரும்பினேன். ஆரையோ நீ என்ன பண்ண? இப்படி என் முழு கண்ணம் நீளமாய் போயிடுச்சு. பெண்களே நான் இங்கே. நீங்க புது சுற்றத்துக்கு தயாரா? கைகள் மேலே. Just get everything for the சூப்பாகி ஆகும். பட் ஒரு கோரியோல அதனால சீக்கிரம் கென்று விட்டுடுங்க. போகலாம். நேரம் இப்போது ஆரம்பமாறு. Mefturin me into luptree into my favor. Asayam sa river whatever condordum a bottling or it'll serve where orange. This sorry career in the recag. Scarefernda. சரி நான் பொன் மஞ்சள் நிற பெயிண்டில் தொடங்குகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது நம்ப முடியாதது. சரி இப்போது நீல வரிகள். அவர்களை எவ்வாறு பூர்த்தியாக இருக்கிறார்கள் பாருங்கள். Sachardane candies canaria sinilane lavend urine or that grow what it saying. அப்படின்னா நடப்பது நேரம் வந்துவிட்டது. வாங்க போகலாம். The Mylerze. This Roser Dinger Lorisla Server. And they tornado a winger prancer angel. Malnouring radio. Nanya. Wow. Phoebe இன்ட்ரோன் ரொம்ப குளும். இல்ல நான் வாங்க இயலாது. அவளை என்ன தெரியுமா? ஆனால் நான் தெரிகிறது. பாரு நானே வெல்லினே. வாக்கி இந்த பேச்சால என்னை ஏமாத்த முடியாது. அதை திருப்பி கொடு. ஆமா கண்டிப்பாக. உன் ஓவியத்தை எடுத்துக்கொள். எனக்கு இப்போ அது தேவையில்லை. அதை எப்படி செய்ய முடியும்? சிர்சுங்க ஐநங்க ஃப்ரெண்ட்ஷூஷு உங்க ரைவரல் ஃபார் வேண்டி இது. ஃபீபே உங்க வேலை எனக்கு பிடிக்கும். இது நல்லா இருக்கு. மியா நீ இன்னும் கவர்ட் பண்ணக்கூடியவங்க. சூசி தன் விபரீதனா தெரியுது.
உங்களுக்கு பரிசை வெல்லவே விருப்பமில்லை. எனவே நான் நீர் கொண்டு பிபிக்கு தர தவிர விருப்பமில்லை. நான் உங்க இடத்துல இருந்தால் தூரத்துல மறைந்திருப்பேன். எனக்கு எனக்கு தேவை போர் நிறம் மட்டுமே. நன்றாக. நீங்க என்ன செய்றீங்க? நான் கிரேசியா விட்டேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் சிவிலி பார்க்க ட்ரீடியா உள்ளீங்களா? ஒரு பத்தியாய் போன். வாவ், இது ரொம்ப நன்றா இருக்கிறது. அழுத்தமாக. இன்று எனக்கு மலர்கள் இல்லை. சரி, இங்கே ஏற்றவையானது ஏதுமில்லை. ஆனால் எனக்கு அவை தேவையில்லை. எனக்கு துணையாய் ஒரு சாதாரண நிலையான கத்தி. முடிந்தது. Ein insert border in der Unterschied Siri Mewari. Wow. Hermione. எங்கேயும் சென்று கொண்டிருக்கவில்லை. எப்படி திருமதி சூசி, நீ என் விட ரொம்ப அழகா இருந்த. எனக்கு தெரியும். என் டிராவிங் நிஜமல்லான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இறுதி ஒளிவு மறைய சேர்க்கணும். முடிஞ்சிச்சு. வெற்றி என் கையில் இருக்கிறது. இது அழகாகி உள்ளது. அது மிக அழகாய் இருந்தது. Bravo. So serious fingers are right for you. It is so நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பொதுவாக நல்லது அல்ல. என் விதிகளை மீறியதுக்காக உங்களை தகுதி நீக்கப்பட்டது. மியா, இது என்ன? இது ஒரு கனவு. வாவ், சூஸ். நீங்க என்ன செய்றீங்க? அவங்களோட ஒரு ஸ்கில் இருக்கும் ஐபோன் உள்ளது. நீங்க எல்லாம் அது சுவையாக இருக்கு. வாவ், நான் புதிய போனை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தேன். மியா, அதை தொடாதே. அது என்னுடையது. விந்தையானது. ஆனால் அது ஏன் வேலை செய்யல? என் விரல் அது என்ன? வா, அது சாக்லேட். இந்த ஐபோன் சாதாரணம் அல்ல, இது சாக்லேட். ஓ வாவ், அது இன்னும் சுவையா இருக்கு. எவ்வளவு சுவையாக உள்ளது. சூப்பர். உங்க நண்பர்களுக்கு சுவைக்க கொடுப்பீங்களா? இல்லையே, நான் சாப்பிடுவேன். இது மிக ருசியானது. அது மிகவும் நல்லது. இந்த பேராசைக்கார பெண்ணுக்கு போதனை கொடுக்க நான் எப்படி செய்வதென்று தெரியும். ஒரு சாதாரண ஹேர் ட்ரையர் நமக்கு உதவும். அதுதான். உன் கையில சாக்லேட் ஐபோன் இருந்தது, இனி சாக்லேட் ஐபோன் இல்ல. ஹா, ஓ இல்லையா? என்ன நடந்தது? இந்த அழகிய சாக்லேட் ஏன் மேசையில் ஒரு குளமாக உரிந்தது? உனக்கே வெட்கம் தேவைதானே? நீர் என்னை பொறாமைப்படுபவன். கடைசியாக நாம் அதை ஒரு முறையாவது முயற்சிப்போம். பாரி